ஆண்டவர் நல்லவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை யெகோவா தேவன், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படியாக நமஸ்கரித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்ன, இயேசு வந்தவுடன் என்ன சொல்லி கொடுத்தார்? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க எங்களுடைய பிதாவே, அப்படி என்றால் என்ன? தேவன் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை ஒரு தகப்பனாக நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இல்லை என்றால் நாம் தேவனிடமிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரு குறை இருப்பதை போன்ற ஒரு அனுபவம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தகப்பன் என்ற முறையிலே நாம் தேவனை அறிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்கிற விசுவாசம் எங்களுக்கு காணப்படும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆமீன். இப்போ ஒரு சிறு குழந்தை எடுத்துக்கொண்டால் அவைகள் ஒவ்வொன்றும், இப்போ நான் எப்பொழுதுமே வீட்டுக்கு போகும்பொழுது உடனே என்னுடைய மகன் என்னுடைய கையை பார்ப்பான், என்னத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அப்போ ஒரு முதிர்ச்சி அடையாத குழந்தை தன் தகப்பன் சாக்லேட் கொண்டு வருவாரா, டாஃபி கொண்டு வருவாரா, இப்படியாக ஒரு முதிர்ச்சியற்ற குழந்தை அப்படியாக எதிர்பார்க்கும், தனக்கு என்ன கிடைக்கும். ஆனால் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பிள்ளை, மகனோ மகளோ, தன்னுடைய தகப்பன் என்னத்தை சிந்திக்கிறார், அவர் எப்படி தன்னுடைய தொழிலை நடத்துகிறார், எப்படி அவருடைய பிஸ்னஸில் எவ்வளவு சக்ஸஸாக எப்படி இருக்கிறார், அப்படியாக தகப்பனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள். அப்போ அதுதான் ஒரு குழந்தைக்கும் வளர்ந்தவர்களுக்கும் வித்தியாசம். அப்போ நாங்கள் எப்போதுமே குழந்தைகளாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சிறு பிள்ளைகளை போய் ஆண்டவரிடம் இன்றைக்கி என்ன சாக்லேட் கிடைக்குமா, டாஃபி கிடைக்குமா, இப்படியாக பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு ஒரு என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இப்படியாக பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் சிறு பிள்ளைகளை போல் தான் இருக்கிறோம். ஆனால் முதிர்ச்சி அடைத்தவர்கள் என்ன செய்வார்? வளர்ந்த குழந்தைகள் தன்னுடைய தகப்பனை போல் நானும் முன் வர வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். தன்னுடைய தகப்பன் எப்படி இந்த பிஸ்னஸை நன்றாக செய்கிறார், எப்படி அதில் வருமானத்தை ஈட்டுகிறார், அல்லது என்னுடைய தகப்பன் எப்படி அவருடைய தொழிலை, அப்படியாக தகப்பனுடைய அந்த சிந்தனையை அறிந்து அதன்படி கிரியை செய்ய முதிர்ச்சியுள்ள பிள்ளைகள். அப்போ அப்படித்தான் தேவன் எங்களை கிரியை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். ஆமேன். அப்போ நாங்கள் தேவனே, நான் கிறிஸ்தவனாக வந்த காலத்திலே இருந்தே பல வருடங்களாக இதை கேட்டுக்கொண்டேன். என்ன? தேவன் உன்னுடைய தகப்பன். ஆனால் அதை குறித்த ஒரு நாலேஜ், இங்கே அறிவு இருந்தது, ஆனால் எனக்கு வெளிப்பாடு இருக்கவில்லை, அந்த அனுபவத்துக்குள் நான் வரவில்லை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அந்த அனுபவத்துக்கூடாக என்னை கொண்டு வந்தார். அதுதான் சொல்லுது பைபிளில் ரெவலேஷன். ரெவலேஷன் என்றால் வெளிப்பாடு. அது எந்த பைபிள் ஸ்கூல்லையும் கிடைக்காது, சர்ச்சில் கிடைக்காது, கிளாஸில் கிடைக்காது. ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு. பேதுருவே, மாம்சம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதா பரலோகத்திலிருந்து இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன வெளிப்பாடு? தேவன் என்னுடைய தகப்பன். அந்த வெளிப்பாடு இல்லை என்றால் நாம் எப்பொழுதுமே அது என்ன சொல்ல, தகப்பனற்றவர்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஆர்ஃபன்ஸ். they don't know their father. அதாவது தகப்பனற்றவர்கள் யார்? திக்கற்ற பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே பயந்து கொண்டிருப்பார்கள், எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பின்மை அவருடைய இருதயத்தில் இருக்கும், எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்வோடு இருப்பார்கள். ஆனால் தகப்பனை அறிந்தவர்கள், தகப்பனுடைய அன்பை அறிந்தவர்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்கும். தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் என்னை வழி நடத்துவார், தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை தகப்பனை அறிந்தவர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் இந்த வெளிப்பாடை எனக்கு தாரும். சீஷர்களுக்கும் அந்த வெளிப்பாடு இருக்கவில்லை. அப்போ அவர்கள் பார்த்தார்கள், இயேசு இவரை கொலை செய்ய போகிறார், ஆனால் இவர் நிதானமாக இருக்கிறார். அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக சிலுவையிலே அறைந்த பிறகும் அங்கே ஒரு அறைக்குள்ளே ஒளிந்து பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்து நாளிலே ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய பயங்கள் எல்லாம் போய்விட்டது. ஏன்? அந்த ஆவியானவர் வந்தவுடன் அவர்கள் பிதாவை அறிந்து கொண்டார்கள். ஆமாம், they can call God Abba Father. இப்போ இன்றைக்கு நான் உங்களோட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போவது என்ன? முதலாவது சாத்தானுடைய நோக்கம் என்ன? எம்மிடம் திருடுவது. அப்போ சாத்தானுக்கு உங்களுடைய பணமோ தங்கமோ வெள்ளியோ அவைகள் அல்ல அவன் திருட வருவது. சாத்தான் என்னத்தை திருட வருகிறான்? அழிக்கவும் கொல்லவும் திருட வருகிறான். முதலாவது என்ன? சாத்தான் பரலோகத்தின் பொக்கிஷம் என்ன?
இந்த உலகத்தின் பொக்கிஷம் வந்து தங்கம், வெள்ளி, பணம், இவைகள் பொக்கிஷம். ஆனால் அவைகளைத்தான் நாம் இங்கே மேலே வைத்திருப்போம். ஆனால் பரலோகத்திலே வீதிகளே தங்கத்தினால் போடப்பட்டது. அப்படிதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இருக்கு. The roads are paved with gold. அப்போ அங்கே போய் எனக்கு இவ்வளோ தங்கம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிறார், இங்கே தங்கத்தில் தான் நாங்கள் நடக்கிறோம். இதல்ல இங்கே விலை மதிப்புள்ள காரியம். என்ன விலை மதிப்புள்ள காரியம்? பரலோகத்திலே சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன், ரைச்சஸ்னஸ், நீதியின் கச்சை, பரிசுத்தம், இவைகள் தான் பரலோகத்தின் பொக்கிஷம். அப்ப சாத்தான் எதை திருட வருகிறான்? முதலாவது சாத்தானுடைய நோக்கம் எம்முடைய சந்தோஷத்தை திருடுவது, எம்முடைய சமாதானத்தை திருடுவது. இன்றைக்கு அநேகர் என்ன கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் சாத்தான் பாவிக்கிற ஆயுதம் என்ன? ஒன்று வந்து மனசோர்வு. இந்த நாம் வீதியிலே போகும் பொழுது அங்கே ஒரு சைன் வைத்திருப்பார்கள், ஒரு வீதிக்கு நோ என்ட்ரி, இப்படி ஒரு வட்டம் போட்டு இப்படி ஒரு லைன் போட்டு இந்த வீதிக்குள் திரும்ப முடியாது, நோ என்ட்ரி. அப்படி அதுக்குள் போனோம் என்றால் அங்கே யாராவது போலீஸ் இருந்தால் உடனே பிடித்து விடுவார். ஓகே, அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் இப்படியாக நோ என்ட்ரி ரோடு இருக்கிறது. அதில் முதலாவது நோ என்ட்ரி ரோடு என்ன? மனச்சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். அந்த ரோடுக்குள்ளே சாத்தா அவங்களை எப்படியாவது திருப்பி கொண்டு போகிறதுக்கு பார்ப்பான். ஆனால் நீங்கள் என்ன இருக்கணும்? அலர்ட்டாக இருக்கணும். என்னத்தை பார்க்கணும்? உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இது நோ என்ட்ரி ரோடு, இதுக்குள்ளே போகக்கூடாது. ரெண்டாவது வந்து குற்ற மனப்பான்மை. எப்பொழுதுமே அந்த சந்தோஷம் இல்லாத எப்போதுமே குற்ற மனப்பான்மையோடு இருப்பது. நாமளே எப்பொழுதுமே குற்றப்படுத்தி கொண்டு சிலர் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் ஆண்டவர் எங்களை கழுவி விடுவார், மன்னித்து விடுவார், அதற்கு பிறகு தொடர்ந்து குற்ற மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் குற்ற மனப்பான்மையோடு இருந்தோம் என்றால் எங்களுடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம் போய்விடும். அப்போ முதலாவது வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? டிஸ்கரேஜ்மெண்ட், மனசோர்வு வந்து ஒரு பாவம். இன்னைக்கு அநேகர் இதை பாவம் என்று சிந்திப்பதில்லை. நாங்கள் வேறு காரியங்களை பாவம் என்று சிந்திக்கிறோம். ஆனால் மனசோர்வோடு நம்பிக்கை, யாருக்கு மனசோர்வு வருகிறது? விசுவாசமற்றவர்கள், தேவனை நம்பாதவர்கள், வசனத்தை விசுவாசிக்காதவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொள்ளாதவர்கள், தேவனை தன்னுடைய தகப்பன் என்று அறியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட், மனசோர்வு. அப்போ இந்த மனசோர்வு வந்து ஒரு முதலாவது, அதிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் அதை பாவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன், நாம் மனசோர்வாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பிலிப்பியர் புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார் பவுல்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும்னா அர்த்தம் என்ன? எப்பொழுதும்னா அர்த்தம் என்ன? எப்பொழுதும்னா அர்த்தம்னா எப்பொழுதும் தான். ஓகே, அதுக்கு வேறு விளக்கங்கள் அவசியம் இல்லை. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? திரும்ப சொல்றாரு, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன? கர்த்தருக்குள் சந்தோஷம். அப்போ நீங்கள் தரக்கா கேட்காட்டி, ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் சேமன் தொடங்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்போ திரும்ப மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். அப்போ நாம் சந்தோஷமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். சாத்தானுடைய சித்தம் என்ன? நாம் கவலையாக இருப்பது, நாம் மனசோர்வாய் இருப்பது, எப்பொழுதும் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பது, எனக்கு என்ன நடக்க போகுமோ என்று கவலையோடு பயத்தோடு இருப்பது. இதுதான் சாத்தானுடைய திட்டம், சாத்தானுடைய நோக்கம். அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன இந்த ரோட்டில் தான் எப்பயுமே போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? நோ என்ட்ரி. ஆனால் அவர்கள் எப்பயுமே அவருடைய வாகனத்தை அந்த ரோட்டுக்குள்ளே தான் திருப்புகிறார்கள். எந்த ரோட்? மனசோர்வு. அப்போ நான் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நாம் மனசோர்வு அடையக்கூடாது. நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்போ 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மெனக்கிலேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப தாவீதை எல்லோரும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாவீதை நம்பி அங்கே ஒரு 600 பேர் வந்திருந்தார்கள்.
அவன் பெலிஸ்த தேசத்தோடு வந்து சேர்ந்து கொண்டான். ஏனென்றால் சவுல் தாவீதை கொல்லுவதற்கு தேடுகிறான், தாவீதை கொலை செய்ய. ஏனென்றால் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணிவிட்டார் அடுத்த அரசனாக. ஆனால் சவுல் இன்னும் அரியணையிலே அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு தாவீதின் மீது பொறாமை, எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும். அப்போ தாவீது அதனால் இஸ்ரவேல் தேசத்திலே அவனால் ஜீவிக்க முடியாது. ஆகையால் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையை கடந்து அவன் பிலிஸ்திய தேசத்துக்கு வந்தான். அந்த ராஜாவோடு அவன் ஒன்றாக இருந்து காலத்தை கழித்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு போக ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது சொன்னான், நானும் உங்களோடு வருகிறேன், நானும் என்னுடைய படையாரம் வந்து உங்களோடு இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்ய நாங்களும் வருகிறோம். அப்போ அப்படி எல்லாம் அவன் அரசனும் சொன்னான், ரைட், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், போய் யுத்தம் செய்வோம். உடனே அந்த இஸ்ரவேல் பிலிஸ்தியரின் சில அதிபதிகள் சொன்னார்கள், தாவீதை கொண்டு போவது பயங்கரமானது. ஏன், ஒரு காலத்தில் இவன் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவன், திடீரென்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் எங்களுக்கு எதிராக திரும்பி விட்டால் அது மிகவும் ஆபத்தாகிவிடும். ஆகையால் தாவீது வேண்டாம், அவனை திருப்பி அனுப்பி விடுவோம். அப்போ உடனே அந்த அரசன் சொன்னான், என்னுடைய மற்ற தலைவர்களுக்கு நீர் வருவது விருப்பம் இல்லை, ஆகையால் நீ போய் நான் உனக்கு கொடுத்த இடத்திலே இரு. அப்போ திரும்பவும் தாவீது சிக்லாக் என்கிற அந்த இடத்துக்கு திரும்ப வருகிறான். வந்த பொழுது அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி தாவீதுக்கு காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி? இவன் அந்த எல்லா ஆண்களும் யுத்தத்துக்காக இவன் பிலிஸ்தரோடு போன பொழுது அமலேக்கியர் வந்து அந்த ஒவ்வொருவருடைய மனைவிமார், பிள்ளைகள், ஆடு மாடு சொத்துக்கள் எல்லாவற்றையும், வீடுகளை எல்லாம் எரித்து எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். உடனே என்ன நடந்தது? எல்லோரும் தாவீதுக்கு எதிராக திரும்பினார்கள், தாவீதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் தாவீது உடனே என்ன செய்தான்? உடனே அவர்களிடம் போய் அவன் சமரசம் செய்யவில்லை. ஐயோ, என்னை கல்லெறிந்து கொண்டு விடாதீர்கள், நான் உங்களை கூட்டி இவ்வளவு நாள் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், தயவு செய்து என்னை கல்லெறிந்து கொண்டு விடாதீர்கள், இல்லாவிட்டால் சிலரோடு போய் கதைத்து நீங்கள் தான் என்னை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய உதவி இல்லாவிட்டால் இப்பொழுது நான் சாகப் போகிறேன். இப்படியாக தாவீது செய்யவில்லை. தாவீது என்ன செய்தான்? தேவனிடத்திலே திரும்பினான். இதுதான் தகப்பனை அறிந்த ஒரு மனிதனுடைய செயல். நாம் எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம் சார்பாக கிரியை செய்வார், தகப்பன் என்னோடு கூட இருப்பார், தகப்பன் எனக்கு உதவி செய்வார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தாவீது உடனே தேவனிடத்திலே திரும்பினான். ஆமென். எரேமியா புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? மனுஷனின் உதவியை நாடுகிறவன் என்னப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். சும்மா சொல்லல, மனுஷனுடைய உதவியை நாடுகிறவன் ஓகே, அவன் பாவம், அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆகையால் மனிதனுடைய, அப்படி பைபிள் சொல்லவில்லை. அவன் மேல் சாபம் வருகிறது, அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய உதவியை நாடுகிறவன் யார்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப நம்ம எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் மனுஷனை உதவி செய்யும்படியாக பயன்படுத்தலாம். இப்ப ஆண்டவருடைய சரீரம் சிலுவையில் இருந்த பொழுது அந்த சரீரத்தை கீழே இறக்கி எடுக்க வேண்டும், எடுத்துதான் புதைக்க வேண்டும். அதற்கு யாருடைய உதவி தேவை? அரிமத்தியாவின் யோசேப்பு. ஏனென்றால் அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள், அவன் ஒரு பணக்காரன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அவனால் மாத்திரம்தான் பிலாத்துவிடம் கதைத்து அந்த சரீரத்தை எடுக்க முடியும். பேதுருவை அனுப்பினால் அங்கே பேதுருவை அடித்து விரட்டி இருப்பார்கள். அப்ப அங்கே அவனுடைய உதவி தேவைப்பட்டது. ஆண்டவர் மனுஷர் மூலமாக உதவி செய்வார், ஆனால் நம்முடைய கண்கள் நம்முடைய பிதாவின் மீது தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு முதலாவது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்திலே என்ன சொல்லப்படுகிறது? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படி என்றால் என்ன? நாம் தாழ்மையாக இருந்தால் பின்னால் இருந்து நம்மை தேவன் முன்னோக்கி தள்ளி கொண்டு போவார். நாம் தாழ்மையாக இருந்தால். நாம் பெருமை அடையும் போது பின்னால் இருக்கிற தேவன் நமக்கு முன்பாக வந்து நம்மை பின்னால் தள்ளி கொண்டு போவார். சில நேரம் நான் பார்த்துருக்கிறேன், இந்த ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் போய்கொண்டிருக்கும், அதற்கு பின்னாலும் ஒரு இன்ஜின் வைத்திருப்பார்கள். அந்த இன்ஜினும் அந்த ட்ரெயினை முன்னாலே தள்ளி கொண்டு போகும். அதற்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது.
பூனையோ நாயோ சிங்கம் வந்தால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடும். ஏன்? அது அவ்வளவு பலமாக போய்கொண்டிருக்கும். ஆனால் நமக்கு எதிராக தேவன் கிரியை செய்யக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவன் நம் சார்பாக இருக்கத்தான் விரும்புகிறார். தேவன் நமக்கு சப்போர்ட் பண்ணத்தான் விரும்புகிறார். தேவன் நமக்கு உதவி செய்யத்தான் விரும்புகிறார். ஆனால் தேவன் உதவி செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவன் முன் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, தாவீது என்ன சொன்னான்? நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீர்தான் எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? தேவன் முன்பாக எம்மை தாழ்த்தி எம்மை. அப்ப தாவீது இங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உடனே என்ன செய்தார்? ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? நீ உடனடியாக போ, நீ இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எல்லாத்தையும், யாரு? மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன். அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறார்? நீங்கள் தேவன் பக்கமாய் திரும்பி உங்களை தாழ்த்தி தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய மன சோர்வை நீக்கி நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு எதிரானவர் அல்ல. தேவன் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று தான் விரும்புவார். இங்கே யாராவது தகப்பன் இருக்கிறீங்களா? உங்களோட பிள்ளை உங்களோட மிஞ்சிடக்கூடாது, உங்களோட முன்னோக்கி போயிடக்கூடாது. சில தகப்பன்மார், படிக்காத தகப்பன்மார் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களோட மகன் யூனிவர்சிட்டி போயிட்டா அது அவங்களுக்கு பெருமை. அவங்க போகல, ஆனால் அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, என்னுடைய மகன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறான், இல்லாட்டி என்னுடைய மகன் டிகிரி முடிச்சிட்டான். தன்னை விட தன் மகனோ பிள்ளைகளோ மிஞ்சி போவதை ஒரு தகப்பனும் அதை குறித்து சந்தோஷப்பட்டு பெருமை அடைவார்கள். அப்போ தேவன் என்ன, நீங்கள் தோல்வி அடைந்து சோர்வாக மன கலத்தோடு கிளேசத்தோடு தோல்வி அடைந்து இருப்பதையா தேவன் விரும்புகிறார்? இல்லை. நீங்கள் பாவத்தில் ஜெயம் கொள்ள வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்ப நாம நம்ம தேவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷர்களை பாவிக்கலாம். என்னுடைய இப்போ நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது நான் ஒரு சாட்சியாக தான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் வாயை திறந்து யாரிடமும் எனக்கு பண உதவி தேவை என்று நான் கேட்டதே இல்லை ஒரு நாளாவது. ஏனென்றால் தகப்பன் எப்பொழுதுமே உங்களுடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகையால் தேவனை தகப்பனாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு முன்பாக. ரெண்டாவது ஓகே, நம்ம 10 நிமிஷம் இருக்கு. செகண்ட் பாயிண்ட், மற்றவர்களை நாம் முதலாவது தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். ரெண்டாவது நாம் மற்றவர்களையும் என்கரேஜ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும்னு சுயநலமா யோசிக்க கூடாது. சரியா? மற்றவர்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் தைரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஒரு எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போமா? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவன் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஓகே, அப்போ இங்கே சொல்லப்பட்டு கடைசியா இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ தமிழ் பைபிளில் அது மொழிபெயர்ப்பு சரியோ தெரியல, ஆனால் ஆங்கில பைபிளில் என்ன இருக்கு? என்கரேஜ் ஒன் another டெய்லி. ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் நாங்கள் என்ன செய்யணும்?
உற்சாகப்படுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சில நேரம் கணவன்மார்கிட்ட மனைவிமார்கிட்ட உங்களோட கணவன் எப்படின்னு கேட்டால் உடனே அவரோட குறைகளை சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப தயாராக இருக்காங்க. ஆனால் குறை மாத்திரமாக இருக்குது, நல்ல காரியங்கள் கொஞ்சம் ஒரு எடுத்து சொல்லுங்கள். அப்போ அதே மாதிரி கணவன்மாரும் தன்னுடைய மனைவியின் குறைகளை சொல்லுவதற்கு அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களிடம் நல்ல காரியங்களும் இருக்கிறது. ஆமே, அதை தான் நாம் இயேசு அங்கே அநேகரை பலவிதமாக உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு அவிசுவாசியான ஒரு 100க்கு அதிபதி இயேசுவின் வீட்டுக்கு போகும்போது அவன் சொன்னான், நீர் இங்கே வர வேண்டாம், அங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லும், என்னுடைய மகன் குணமாகி விடுவான். உடனே இயேசு என்ன சொன்னார், அவனை இயேசு உற்சாகப்படுத்தி, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவே இல்லை. அப்படியாக உற்சாகமாக அவனை பற்றி இயேசு பேசினார். அதே போல் நத்தானியேலை பார்த்தால், நத்தானியேல் வந்து என்ன சொன்னான், நாசரேத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் வர முடியுமா, மேசியா நாசரேத்திலிருந்து வந்திருக்கார். ஆனால் இயேசு நத்தானியேலை பார்த்து என்ன சொன்னார், இஸ்ரவேலர்களிலே என்ன கபடம் இல்லாத, மேன் வித்தவுட் கைல், ஹிப்போக்ரசி, அப்படியாக அவனை புகழ்ந்தார். அவன் உண்மையான அவனுடைய காரியத்தை இயேசு எடுத்து சொன்னார். அப்படியாக நாம் ஒருவரை ஒருவர் இல்லாவிட்டால் என்ன நடக்கும், நாம் கடினப்பட்டு போவோம். நாங்கள் ஒருத்தர் குற்றம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி அவர்களுடைய குறைகளை மாத்திரம் நாம் பேசி கொண்டிருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்திலே, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. நாம் கடினப்பட்டு போகாமல், நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்போ நான் இன்னைக்கு சொல்றேன், இது ரொம்ப நம்ம மத்தியில் ரொம்ப குறைவு. எப்பயுமே நம்ம மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதோட ஏதாவது இதுகளை நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் நாம் என்ன செய்யணும் இன்னைக்கு? அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்துங்க. ஆமேன். ஏதாவது ஒரு நல்லதாக அவங்களோட காரியத்தில் கண்டதை சொல்லுங்க. கணவன்மார் உங்களோட மனைவியை உற்சாகப்படுத்தணும், மனைவிமார் கணவன்மாரை உற்சாகப்படுத்தணும். பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். சில நேரம் நாங்கள் உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை ஏசி அப்படி என்ன ஒரு 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 என்ன ஒரு ஈவில் ஃபாதர், ஒரு ஈவில் ஃபாதர் அப்படின்னா ஒரு 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 நல்ல குணமற்ற ஒரு தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளையை, நீ உதவாக்கரை, நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ முட்டாள், நீ படிக்க மாட்டாய், இப்படியெல்லாம் இயேசு, அது வந்து மிகவும் அவிசுவாசமான வார்த்தைகள். அப்படியாக நாம் பிள்ளைகளை திட்ட முடியாது. அவர்களை கண்டிக்க வேண்டும், டிசிப்ளின் பண்ண வேண்டும். ஆனால் நம்முடைய வார்த்தையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நான் நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு போனேன், இந்த ஸ்கூலுக்கு போனேன். அப்போ சில நல்ல காரியங்களே அந்த டீச்சர் சொன்னால் உடனே நான் மகனை உற்சாகப்படுத்தினேன். நீ நன்றாக செய்திருக்கிறாய், உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன், நீ இந்த நல்ல பெயர் எடுத்திருக்கிறாய். இப்படியாக நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், மனைவியை உற்சாகப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். சில நேரம் என்னுடைய மகன் என்னுடைய பர்த்டேக்கு ஒரு கார்டை எழுதி தருவான். இப்பொழுது ஒழுங்காக எழுதி விடுவான். ஆனால் ஒரு 4 வயது இருக்கும் பொழுது எழுதி கொண்டு வந்து கொடுத்தால், அங்கே ஒரு பர்த்டேனா டி இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டிருக்கும். சில நேரம் ஆர் என்கிற எழுத்து அங்கே காணப்படாது. அப்போ காலையிலே கொண்டு வந்து அந்த கார்டை கொடுத்த உடனே நான் பார்த்து விட்டு என்ன செய்யணும், நீ பர்த்டே நீ பிள்ளையா எழுதி விட்டாய், ஆர் என்ற எழுத்தை நீ போடவில்லை, டியை மற்ற பக்கமாக எழுதியிருக்கிறாய். இப்படியா நான் சொல்ல போகிறேன்? நான் அவன் கார்டை கொடுத்தவனு சந்தோஷப்பட்டு அவனை கட்டி அணைத்து, மகனே தேங்க்யூ ஸோ மச், நீ அன்பாக எனக்கு செய்திரு. தேவனும் அப்படித்தான் அன்பான தகப்பன். அவர் நாம் பாவத்தை மேற்கொள்ள ஒரு சிறு முயற்சி எடுக்கும்போது தேவன் சந்தோஷப்படுகிறார். அதிலே நாம் விழுந்தாலும் சரி, எழும்பி தேவனோடு நடக்கிற அந்த ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார். இந்த உலகத்திலே நாம் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். நான் ஒரு கதையை வாசித்தேன், அதோடு நான் என்னுடைய சேவனை முடிக்கிறேன். ஒரு கதையை வாசித்தேன். அமெரிக்க தேசத்திலே சான் பிரான்சிஸ்கோ என்கிற நகரத்தில், இது உண்மையான கதை. ஒரு மனிதன் தனியாக ஒரு ஃப்ளட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அப்போ அவர் என்ன செய்தார், ஒரு நாள் எழும்பி மிகவும் சோர்வடைந்த நிலையிலே அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். அங்கே எல்லாருக்கும் தெரியும், அந்த அமெரிக்காவில் அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ், அது சான் பிரான்சிஸ்கோவில் தான் இருக்குது, அந்த பெரிய பாலம்,
கோல்டன் கேட் பிரிட்ஜ். அப்போ ஒரு கடிதத்தை எழுதினார். இங்கிருந்து நான் கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு நடந்து போவதற்கு 15 நிமிடங்கள் எடுக்கும். நான் இங்கிருந்து அந்த கோல்டன் பிரிட்ஜுக்கு போகிற அந்த 15 நிமிடத்துக்குள் யாராவது ஒருவர் என்னை பார்த்து சிரித்தால், என்னை பார்த்து புன்னகைத்தால், நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். ஆனால் ஒரு ஆள் கூட என்னை பார்த்து சிரிக்கலைன்னா நான் அந்த கோல்டன் பிரிட்ஜில் போய் அந்த பிரிட்ஜில் இருந்து பாய்ந்து நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு அவர் அங்கே நடந்து போனார். பிறகு என்ன நடந்தது? இது எப்படி தெரிய வந்தது? போய் அவர் அங்கிருந்து நடந்து போய் அவரை யாருமே பார்த்து சிரிக்கவில்லை. அவர் போய் பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். பிறகு போலீஸ் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து இவருடைய அட்ரஸை தேடி அவருடைய ரூமை உடைத்து திறந்து உள்ளே வந்து பார்த்த பொழுது அவர்கள் இந்த கடிதத்தை கண்டார்கள். ஒரு ஆள் என்னை பார்த்து சிரித்தால் கூட நான் திரும்ப வந்து விடுவேன். ஆனால் ஒருத்தர் கூட அப்படிப்பட்ட சுயநலமான, மற்றவர்களை பற்றி சிந்திக்காத, இல்லாவிட்டால் நாங்களும் எப்பொழுதும் கவலையோடு இருந்தால் எப்படி நாம் மற்றவர்களை பார்த்து சிரிப்பது? நம்மிடம் சந்தோஷம் இல்லை என்றால் நாம் எப்படி நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களிடம் நாம் காட்டுவது? அப்போ இந்த உலகமானது அன்புக்காக ஏங்குகிறது, சந்தோஷத்துக்காக ஏங்குகிறது. யாராவது என்னை கவனிக்க மாட்டார்களா? யாராவது என்னோடு பேச மாட்டார்களா? யாராவது என்னை உற்சாகப்படுத்த மாட்டார்களா? இப்படியாக இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? சபையிலையும் சில நேரம் நாங்களும் சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறோம். நாங்களும் சில நேரம் கவலையோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சரி இந்த உலகத்தாருக்கு சரி தேவன் இல்லை, ஆனால் நம்மிடம் கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய பாரத்தை நீ என் மேல் வைத்து விடு, கர்த்தர் மேல் வைத்து விடு, வைத்து சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் போராட வேண்டும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. சில நேரம் நான் இப்படி ப்ரீச் பண்ணுறதுனால பாஸ்டருக்கு மனசோர்வே வராது போல, இவர் சூப்பர்மேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. சரியா? எனக்கும் மனசோர்வு வரும். ஆனால் அந்த இடத்திலே நான் அமர்ந்திருப்பதில்லை. நான் அந்நிய பாஷையிலே பேசுவேன், ஜெபிப்பேன், ஆண்டவருடைய ப்ராமிஸை பற்றி கொள்ளுவேன், ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், ஆண்டவர் கடந்த காலங்களில் செய்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன். அப்பொழுது ஆவியானவர் என்னோடு பேசுவார். பேசும் பொழுது அங்கே உற்சாகம் எமக்கு வரும். நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம், ஆனால் தேவன் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறான். ஆமென். அப்போ அதோட இன்னைக்கு முடிக்கிறேன். இந்த குற்ற உணர்வை பற்றி பேசுவதற்கு எனக்கு டைம் இல்லை. நான் ஃபஸ்ட் சசிகிட்ட 1/2 hour கேட்டிருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. பட் குற்ற உணர்வோடு நீங்கள் ஜீவிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுவும் உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடும். இப்போ அதற்கு தான் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இப்போ நாம் தெரிந்த எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டோன்னா எங்களுடைய மனசில் குற்ற உணர்வு இருக்காது. அப்போ நம்ம தேவனோடு சந்தோஷமாக இருக்கலாம். ஆமென். அப்போ நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம்.